வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு மசாலா வடை, இல்லைன்னா சில இடங்கள்ல ஆம வடைன்னு கூட சொல்லுவாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 20ல இருந்து 25 மீடியம் சைஸ் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை முதல்ல பார்க்கலாம். 1 கப் பட்டாணி பருப்பு. இது கடலை பருப்பு இல்ல, பட்டாணி பருப்புன்னு கிடைக்கும். அந்த பருப்பு நல்லா இருக்கும் வடைக்கு. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். ஒரு 20ல இருந்து 25 சின்ன வெங்காயம். நீங்க சின்ன வெங்காயம் போடலன்னா ஒரு பெரிய பல்லாரி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 9ல இருந்து 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ். பெரிய சைஸா இருந்தா ஒரு 4-5 போதும். இல்ல அதுவும் வேண்டாம்னா காரம் கம்மியா போதுன்னா அதையும் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. ஒரு இன்ச் சைஸ்ல ஒரு துண்டு இஞ்சி, அது போக நல்ல கருவேப்பிலை. முதல்ல இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்க போறோம். இஞ்சிலாம் நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. அதே மாதிரி மிச்சது எல்லாத்தையும் நல்லா பொடியா நறுக்குனீங்கன்னா நரன்னு கடிப்படாம நல்லா இருக்கும். அடுத்ததா அந்த 1 கப் பட்டாணி பருப்பு இருக்கு இல்லையா, அதை தண்ணி ஊத்தி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி போய் இருக்கும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம மிக்சியில அரைச்சிக்க போறோம். தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சிருங்க. அது வடிகட்டுற பாத்திரத்துல போட்டு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் அப்படி வச்சிட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் அரைங்க. ஏன்னா ஈரம் கொஞ்சம் இருந்தாலும் கொல கொலன்னு ஆயிடும். இப்படி நம்மளுக்கு கட்டியா அரைக்கணும். ரொம்ப நைஸாவும் அரைக்க வேண்டாம். இப்படி கொஞ்சம் ரவை மாதிரி பரப்பரா இருக்கணும். ஒரு 1-2 முழுசா கூட கிடக்கலாம், அது இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பரப்பரன்னு ரவை மாதிரி அரைச்சிக்கோங்க. நைஸா அரைக்க வேண்டாம். கொஞ்சம் முழுசாவும் கிடக்குற மாதிரி இருந்தா இன்னும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் நமக்கு பொரிக்கும் போது. இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்க போறோம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்க போறோம். விருப்பம் இருந்தா இதுல நீங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலை கூட நறுக்கி போடலாம். கொஞ்சம் நல்லா மணமா இருக்கும். இதுல முக்கியமா நீங்க போட வேண்டியது பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு. சோம்பு போடலன்னா மசாலா வடைக்கு அந்த வாசனையே வராது. அது போக தேவையான அளவு உப்பு. அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொத்தமல்லி இலை, புதினா இலை வேண்டாம், அது மனமே மாறிடும். அதனால கொத்தமல்லி இலை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறக்காம சோம்பும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி சின்ன சின்ன உருண்டையா பிடிங்க. முதல்ல இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்படி விரல் நுனியில வச்சு தட்டுனீங்கன்னா நீட்டா தட்டி வந்துடும். அதை தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் தட்டி வச்சிட்டீங்கன்னா நமக்கு ஒன்னா போட்டு பொரிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா நம்ம பொரிக்கும் போது ஒன்னொன்னா தட்டி போட்டுட்டு இருந்தோம்னா நேரம் ஆயிடும். அப்ப போட்டது கரிஞ்சிடும். அதனால முதல்ல எல்லாம் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னொன்னா எண்ணெய் சட்டியில போட்டு எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி பொன்னிறமா பொரிஞ்சு வந்துடும். ஹை ஃப்ளேம்ல வைக்காம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிங்க. ரொம்ப ஹைல வச்சீங்கன்னா வெளியே நல்லா கலர் வந்துடும், ஆனா உள்ள மாவா இருக்கும். அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சீங்கன்னா இப்படி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா உள்ளேயும் வெந்து இருக்கும். இது சாயந்தர நேரத்துக்கு டீ காஃபி கூட ரொம்ப ஒரு அருமையான ஸ்நாக். சட்னி கூட வேணும்னு இல்ல, இது வெறுமனே சாப்பிடவே ரொம்ப சுவையா இருக்கும். விருப்பப்பட்ட சட்னி கூடயும் வச்சு சாப்பிடலாம். உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி.